ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தது போல் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் கொஞ்சம் தம்ப்நெயிலுக்கேற்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2026 தற்போது 3வது மாதமான மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 மாதம் முடிந்து 3வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 3வது மாதம் சாதாரணமாக ஸ்டார்ட் ஆகலை, ரொம்பவே சிறப்பான முறையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா மாதம் பிறந்த 2-3 நாள்லேயே சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அதனோடு தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன இந்த மாதத்தில் மார்ச் 7 நிறைய கிரக மாற்றங்களால் இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஒரு பழமொழி இருக்குது, நேரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், நேரம் நல்லானா நல்லா இருக்காதுன்னு. அதனால் நேரம் நெருங்கிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வார்த்தைக்கேற்ப இப்போ கிரகங்களால் நேரம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, என்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துதோ அது போல தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களும் அப்பப்போ சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் மார்ச்சில் என்ன மாதிரியாக வேலையை செய்ய போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் மாதம் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது தொழில்துறையில். இதனால் 12 ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் காத்திருக்கு. இதில் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுங்கிறது அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வரும்போது தெரிஞ்சுக்குங்க. 2026வது ஆண்டின் 3வது மாதமான மார்ச் சூப்பராக பிறந்துருச்சு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச்சில் கிரகநிலை மாற்றங்கள் நிறைய காண இருக்கு. குறிப்பாக மார்ச் 2ஆம் தேதி மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்குறாரு. அதை தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு. இதே போல் மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறாரு. இந்த மாதிரி நிறைய சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் எல்லாருக்குமே பலனை அளிக்க போகுது. அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை அளிக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிரகநிலையுடைய கணிப்பாளர்கள் கூற்றுப்படி மார்ச் 2026 சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருக்கிறதாக சொல்லப்படுது. தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் கொண்டு வரும். அதில் குரு பகவான் தான் ஃபஸ்ட்டு. இவர் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையாலுமே சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்ப ராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறாரு. தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரி எழுச்சி அடைகிறது, வகர நிவர்த்தி அடைகிறது, இதெல்லாம் மார்ச்சில் நிறைய இருக்குது. ஸோ இதனுடைய நாள் மற்றும் பயிற்சியுடைய விவரத்தை சொல்லிடுறேன். மார்ச் 2ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம். மார்ச் 11ஆம் தேதி மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி. மார்ச் 14 கும்பத்தில் புதன் வகர நிலையில் எழுச்சி. மார்ச் 15 மீன ராசியில் சூரியன் சஞ்சாரம். மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி. மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி எழுச்சி, அதுக்கப்புறம் வகர இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதனோட அடிப்படையில் தான் மேச ராசிக்காரங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய
தைரிய வீரியஸ்தானத்தில் குரு வக்கரத்தோடு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் புதன் வக்கரத்தோடு, சனி ராகு செவ்வாய் இந்த மாதிரியெல்லாம் தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எதையும் சமாளித்து குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரக்கூடிய திறனுடைய மேச ராசினரு இந்த டைம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். அடுத்தவர்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே எல்லாத்துக்கும் நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீங்க. எதிர்ப்பாளினரிடம் பழகும்போது கவனம் தேவை. அதில் கவனமாக இருந்தீங்கன்னாவே ப்ராப்ளம் பாதி உங்களுக்கு சால்வ் ஆகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி மொத்தமாக குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் இப்போ கிடைக்கலாம். அதனால் லாபம் கிடைக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளிக்க பணவரவு இருக்கணும். எதிர்பார்த்த உதவிகள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் கூட ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எனவே நிதானமாக செயல்படுவது ஒரு விதத்தில் நன்மை தரும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமையானது கூடும். அதனெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவீர்கள். நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. உற்சாகமாக இருக்கணும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பெயர் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றியானது கிடைக்கும். செயல்களில் வேகமானது உண்டாகும். புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த போட்டி குறையும். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. கிரக ரீதியாக பொதுவாக உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேசராசி. உங்களுக்கு இந்த டைம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். அப்புறம் பரணியில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தி தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மாற்றமானது ஏற்படும். அப்புறம் ஃபைனலாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கடமைகளை காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமய விரக்தி ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஹாப்பியாக இருங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ பரிகாரமாக கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினீங்கன்னா பிரச்சனைகள் குறையும், மனதில் அமைதி உண்டாகும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன்.